மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர் ஒருவர் மிரட்டல் விடுத்திருப்பது தொடர்பான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திரா காந்திக்கு நிகழ்ந்ததுதான் ராகுலுக்கும் நடக்கும் என்று பாஜகவினர் கூறியதாகவும், ராகுலின் நாக்கை அறுத்தால் பரிசீலிப்பதாக ஷிண்டே பிரிவு சிவசேனை எம்எல்ஏ கூறியதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் ராகுல் காந்தியின் புகழ் வளர்வது சிலரை நிலைக்குலைய வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக தலைவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். ராகுல் காந்தியை நம்பர் 1 தீவிரவாதி என்று அண்மையில் ஒன்றிய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார். அவருடன் மேலும் சில பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தியை விமர்சித்திருந்த நிலையில் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவைச் சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கெக்வாட் ராகுலின் நாக்கை வெட்டுவோருக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவித்து கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் அமைச்சர் ரவ்னீத் சிங்கின் உருவ பொம்மையை எரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆந்திராவில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா தலைமையில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி சிலை முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் அமர்ந்து பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். Rahul Gandhi, the leader of opposition, isn't the BJP party scared of Mr. Rahul Gandhi ji today? Because he is exposing the BJP party not only in our country but even abroad. They are calling Mr. Rahul Gandhi a terrorist today. Who are the terrorists here? They are making baseless allegations on Mr. Rahul Gandhi. முன்னதாக ராகுல் காந்திக்கு கொலைக்கு மிரட்டல் விடுத்து வரும் பாஜக தலைவர்களுக்கு எதிராக டெல்லி காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் மீது தாமதமின்றி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கவும் அக்கட்சியினர் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.